அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2021ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வச்சிட்டோம். 2020ஆம் ஆண்டு இந்த தோட்டம் நமக்கு நிறைய விளைச்சல், கிட்டத்தட்ட 1700 கிலோ காய்கறிகளையும் நல்ல ஒரு புரிதல்களையும் சில அனுபவங்களையும் இந்த தோட்டம் கொடுத்துருக்கு. இந்த ஆண்டும் அதே மாதிரி நல்ல விளைச்சல், நல்ல அனுபவங்களை கண்டிப்பாக இந்த தோட்டம் கொடுக்கணும்னு நம்புகிறேன். அதற்கு உண்டான முயற்சிகளும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருப்போம். கண்டிப்பாக அதை செய்யணும்னு நம்புகிறேன். 2021ஆம் ஆண்டுக்காக நம்ம தோட்டத்தில் சில சீர்திருத்தங்கள், மாற்றங்கள் செஞ்சிட்ருக்கோம். என்னென்ன மாற்றங்கள் செஞ்சிட்ருக்கோம், எதுக்காக இந்த மாதிரி மாற்றங்கள் செய்கிறோம், மாற்றங்கள் செய்யும்பொழுது நமக்கு சில சிறப்பு விருந்தினர்கள் வந்திருந்தாங்க. மாற்றங்கள் செய்கிறதுக்காக சில நண்பர்களும் வந்திருந்தாங்க. அவங்க என்னென்ன வேலைகள் செஞ்சிட்டு இருந்தாங்கன்றதை பற்றி இந்த பதிவில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் 2 பகுதிகளாக பிரித்து தான் காய்கறிகள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பகுதியில் காய்கறிகளுடைய விளைச்சல் முடிஞ்சிருச்சு. அதில் வெண்டை, கத்திரி, தக்காளி, கொத்தவரை, அவரை எல்லாமே இருந்தது. இந்த விளைச்சல் முடிஞ்ச பகுதியில் செடிகளுடைய வளர்ச்சி நல்லா தான் இருந்தது. என் மனைவி கூட சொன்னாங்க, இது இப்பயே எடுக்கணுமா, கொஞ்ச நாள் கழித்து கூட எடுக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வெண்டைக்காயோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா 8 அடி உயரம் வரையும் வந்துருச்சு. வெண்டைக்காயோட இலைகளுடைய அளவு பார்த்திங்கன்னா 2 அடி அகலம். இந்த நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்தளவு ஒரு நல்ல செழுமையாக இருந்தது. மழையினால் தண்ணி நிறைய தேங்கிட்டதுனால அந்த செடிகளால் நிலச்சி நிற்க முடியல, வேர் அழுகிடுச்சு. சில செடிகளுடைய தண்டுகள்லாம் அழுகி போச்சு. சரி, இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்த சரி செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். இது எடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த கத்திரிக்கோல் மாதிரி ஒரு பெரிய அமைப்பு இருக்கு இல்லையா, இதை வச்சு தண்டுகள், அதோட கிளைகள் எல்லாத்தையும் வெட்டி மாட்டுக்கு போட்டுருந்தோம். மாட்டுக்கு போட்டாச்சு. நம்மளுடைய சொல்லியிருக்கார் இல்லையா, தலையில் இருக்கிறது வீட்டுக்கு, தண்டு பகுதியெல்லாம் நடுப்பகுதி மாட்டுக்கு, அடிப்பகுதி காட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த முறையை பின்பற்றலாம்னு சொல்லிட்டு இந்த தண்டு, கிளை எல்லாத்தையும் மாட்டுக்கு போட்டாச்சு. வேர்கள் பகுதி இருக்கிறத அப்படியே விட்டுட்டோம். இது இடத்த உழும்போது சரி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பிளாஸ்டிக் ஷீட் போட்டு மூடாக்கு போட்டிருக்கோம். இதை எடுக்கலான்னு முயற்சி செஞ்சபோது தான் அந்த செடிகள் வளர்ந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல எடுத்தால் அந்த செடிகளுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற காரணத்தினால அப்போ எடுக்கலை. நாங்கள் ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம் அதை எடுக்கலை. இப்போ தான் அதை எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். இந்த வாரம் இதை எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார். திருப்பதி அவருடைய பேர். அவர் ஒரு தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்காரு. நிறைய பேர் பண்ணைக்கு வராங்க. சில பேர் அதுலேயும் இறங்கி உங்கள் கூட வேலை செய்கிறோன்னு சொல்லி வராங்க. அந்த மாதிரி வந்தவர் தான் இவரும் இந்த வாரம் வந்திருந்தபோது என் கூட சேர்ந்து எல்லா வேலைகளும் செஞ்சார். ஆனால் ரொம்ப பொறுமையாக அழகாக செஞ்சு கொடுத்தாரு எனக்காக. இந்த பிளாஸ்டிக் மல்ச்சிங் ஷீட்டு எடுக்கிறதுக்காக இவர் ரொம்ப எங்களுக்கு ரொம்பவே உதவி செஞ்சாருன்னு தான் சொல்லணும். நல்ல மண்ணில் அழிந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஷீட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்தாரு. நான் இந்த பக்கம் இருக்கிற எல்லா ஷீட்டையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தேன். நல்ல காய்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மல்ச்சிங் ஷீட்டை எடுக்கிறது கொஞ்சம் எளிமையாக இருந்தது. போக போக கொஞ்சம் ஈரம் இருந்தது அந்த மண்ணில் அதை எடுக்கும்பொழுது ரொம்பவே சிரமப்பட்டு போயிட்டேன்னு தான் சொல்லணும். உண்மையாக சொல்ல போனால் நாக்கு தள்ளிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருந்தது. பொறுமையாக ஒவ்வொரு ஷீட்டாக கிட்டத்தட்ட 20 பாத்தியில் இருந்த மல்ச்சிங் ஷீட்டை எல்லாத்தையும் பொறுமையாக எடுத்து கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சுட்டோம். இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க ஒரு இடத்துல. அந்த இடத்துல பேஸில் கொண்டு போய் போட்டுடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இது மக்கவே மக்காது. இதை விவசாய நிலத்தில் கொண்டு போய் எங்கேயும் கொட்ட முடியாது, குப்பைகளையும் எங்கேயும் கொண்டு போய் கொட்ட முடியாதனால அந்த பேஸ்மெண்ட்டில் கொண்டு போய் கொட்டிடலாம். பிளாஸ்டிக் ஷீட்டு பயன்படுத்தக்கூடாது, அது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இல்லை, அது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் பயன்படுத்திட்டோம். இப்போ இதுக்கு ஒரு வழி தேடணும் அப்படிங்கிறனால அந்த இடத்துல கொண்டு போய் அதை கொட்டிட்டோம். இந்த பிளாஸ்டிக் மல்ச்சிங் ஷீட்டை எடுக்கும்பொழுது 3 பாம்பு பார்த்துருப்போம். எல்லாருமே இந்த காட்டர் வகை தான், அந்த தண்ணி பாம்பு மாதிரி ஒரு வகை தான். ஆனால் நிறைய இருக்குது. இங்கே ஷீட் எடுக்கும்போது அங்கே இங்கே அப்படி இப்படின்னு ஓடிட்டு தான் இருந்தது.
நாங்கள் பார்த்தது ஒரு 3 பாம்பு. சில பாம்புகள் நல்ல பாம்புன்னு நினைக்கிறேன். அது வந்து தோல் உரிச்சிட்டு போட்டு போயிருந்தது. அதை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி வேலைகள் செய்யும்பொழுது கண்டிப்பாக கவனமாக இருங்க. ஏன்னா பாம்புகளுடைய இடம் அது, நம்மளோட இடம் கிடையாது. நம்ம அதுங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தவிர அதை துரத்துறதோ அதை கொல்றதோ அது தப்புன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் தோட்டத்தில். இந்த ஷீட்டுக்குள்ள கீழே ஒரு 3-4 பாம்பு பார்த்த உடனே எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வேலை செய்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 10 அடி தள்ளியே அந்த ஷீட்டை இழுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா பாம்பு இருந்ததுன்னா கூட அந்த பக்கம் ஓடிடும் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சமாக எடுத்துட்டோம். போக அந்த 20வது ரோ போகும்போது அது வந்து ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அந்த ஷீட்டு தண்ணி ஈரம் இருக்குது, அதே சமயத்தில் இந்த கோரை புல்லும் அழுத்திருச்சு. அதனால் அதை எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. கஷ்டப்பட்டு எப்படியோ எடுத்தாச்சு. எல்லா ஷீட்டையும் எடுத்துட்டோம். இந்த ஷீட்டெல்லாம் எடுத்து முடித்த பிறகு இங்கே போட்டு இந்த ட்ரிப் லைன்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். இந்த ட்ரிப் லைன்ஸ் எல்லாம் அந்த டேக் ஆஃப் வால்லேருந்து பொறுமையாக கழட்டி அந்த கடைசியிலையும் இந்த பக்கமும் என் கேப் போட்டு நல்லா டைட் பண்ணியிருந்தோம். அதையும் எடுத்து ஒவ்வொரு ட்ரிப் லைனாக பொறுமையாக எடுத்து வச்சு அதை அழகாக ஒரு சணல் போட்டு கட்டி ஒரு 8 இடங்களில் கட்டியிருக்கோம். இந்த மாதிரி 8 இடங்களில் கட்டிட்டு பொறுமையாக அதை இழுத்து கொண்டு போய் அங்கே நம்ம கொடிப்பந்தலுடைய கொம்புகள் இருக்கு இல்லையா, அதில் கட்டி வச்சிட்டோம். ஒரு 4 அடி மேலே ஏற்றி கட்டி வச்சிட்டோம். ஏன்னா தரையில் போட்டால் அதில் அடைப்புகளோ இல்லை மண்ணோ பூர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அந்த மாதிரி இந்த ட்ரிப் லைன் எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு போய் அங்கே வச்சிட்டோம். பொறுமையாக எல்லா மல்ச்சிங் ஷீட்டையும் எடுத்துகிட்டு ட்ரிப் லைன்லாம் எடுத்து ஓரமாக நல்லா கட்டி வச்சிட்டோம். இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 3.5 மணி நேரம் ஆச்சு. இந்த 3.5 மணி நேரமும் களைப்பு தெரியாமல் நாங்கள் பாட்டி எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அதே சமயத்தில் இங்கே வர பாம்புகள் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனம் பார்த்துக்கிட்டோம். நண்டுகள் நிறையா இருந்தது. சில இடங்களில் சிவப்பு எறும்பு ஏகப்பட்டது இருந்தது. ஆயிரக்கணக்கில் எறும்புகள் இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஓய்வே எடுக்கலை. இந்த வேலைகள்லாம் செஞ்சும்போது நாங்கள் இடையில ஓய்வே எடுக்கல, தண்ணி கூட குடிக்கல. அவ்வளோ ஆர்வமாக வேலைகள்லாம் முடிச்சிட்டோம். இந்த இடம் நல்லா காஞ்ச பிறகு மத்தியானமாக பவர் வீடர் வச்சு இந்த இடத்த ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சோம். இந்த மல்ச்சிங் ஷீட்டை எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடம் வேகமாக காய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்டு வந்து இந்த இடத்த ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா பதம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஈரம் பதம் இல்லாட்டி அந்த இடத்த ஓட்டுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றனால சாப்பிட்டு வந்து பண்ணிடலான்ட்டு சாப்பிடும்பொழுது கோழிகள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த சாப்பாடு மீந்ததெல்லாம் கொண்டு போய் அதுங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்தோம். கோழிகளுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது, அரிசி சாதம் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. நம்ம கொஞ்சம் கொடுத்தோம். நல்லா எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுங்க பாட்டியும் அதுங்க வேலையை போயிடுச்சு. நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த பவர் வீடர் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா, இது ஒரு 3 மாத காலமாக சும்மா தான் இருக்குது, ஓய்வு எடுத்துகிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம பக்கத்து தோட்டத்தில் கீரைகள் பண்ணாதனால பாத்தி எடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறதில்லை. அதனால் ஒரு 3 மாதமாக இது சும்மா தான் இருந்தது. அதை எடுத்து அதுக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு பார்த்து பொறுங்க. போட்டு நான் ஒரு 6 பாத்தி வரைக்கும் ஓட்டினேன். அதுக்கப்புறம் என்னால் ஓட்ட முடியல. ஏன்னா எனக்கு ப்ராக்டிஸ் அவ்வளோ பத்தலை. இது ஒரு 1/4 மணி நேரம் தான் என்னால் ஓட்ட முடியுது. அதுக்கு மேலே ஓட்ட முடியல. இதில் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தோள்பட்டையெல்லாம் வலி எடுத்து போயிடுது. அதனால் இதை சரியாக என்னால் ஓட்ட முடியல. உடனே 3வது ரவுண்டு பின்னிடுகிறாம். அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் பக்கத்தில் வேலை செய்கிற ஜெயண்ணா இருக்காங்க. அவங்க வந்து ஓட்டி கொடுத்தாங்க. இது முழுவதுமாக ஓட்டுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. இந்த இடத்த அப்படியே ஒரு 10 நாள் அப்படியே காய விடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இந்த ஓட்டி முடித்து வச்சுருக்கோம். இதில் வரப்பு இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். இதில் என்ன செய்யலாம்னு ஒரு எண்ணம் இருக்குன்னா,
5 அடுக்கு முறை அந்த 36க்கு 36 முறையில் பழ மரக்கன்றுகள் வைக்கலாம். அதே சமயத்தில் தமிழர் வேளாண்மை ஐயா ஞானப்பிரகாசம் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வழிமுறைகளும் சிலவற்றை பின்பற்றலாம்னு முடிவு செஞ்சுருக்கோம். போக போக நீங்களும் பார்ப்பீங்க தோட்டம் எப்படி மாறிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கண்டிப்பாக நான் என்னோடய வீடியோவில் சொல்கிறேன். இந்த தோட்டத்தில் இந்த வாரம் நமக்கு பெரிய உதவி செஞ்ச நண்பர் திருப்பதி கண்டிப்பாக நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவருடைய பொறுமை, அவருடைய அந்த நிதானம் ரொம்ப அழகாக வேலைகள் நமக்கு செய்கிறதுக்கு உதவி செஞ்சார். நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், இந்த சேனல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஊட்டி கொடைக்கானலில் தான் மலர் கண்காட்சி வைக்கணுமா, நம்ம தோட்டத்திலாம் மலர் கண்காட்சி வைக்கவே கூடாதா அப்படின்னு யோசித்தோம். இதை மாதிரி முயற்சி நாங்கள் 4 முறை ஏற்கனவே செஞ்சுருக்கோம். 4 முறையும் தோல்வி தான் அடைஞ்சிருக்கோம். இந்த முறை வேறு ஒரு முறையில் முயற்சி செஞ்சு பார்க்குறோம். அதோடைய பலன்கள் நல்லாவே இருக்குது. அதை பற்றி விவரங்களை அடுத்த வாரம் கண்டிப்பாக சொல்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.